ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கடைசி வேலைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் வளைச்சி விட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்தாங்களா. சரி இன்றைக்கி கொஞ்சம் வேக வைக்கலான்ட்டு கடலக்காய் வேக வச்சேன். இன்னும் விசிலே போகலை, அதுக்குள்ளே எடுத்து விட்டுக்கிறாரு. கடலக்காய்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்துட்டே இருக்க முடியல, அதனால் விசில் எடுத்து விட்டார். அப்புறம் மாவு ஆட்டிட்டுக்கிறேன். கடலக்காய் ரொம்ப பிடிக்கும். எந்திரிச்சா கடலக்காயில் தண்ணியெல்லாம் வடித்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டேன். மாவு வந்து உளுந்தாட்டியாச்சு, அரிசி ஒரு ரூபா ஆட்டியாச்சு. இந்த ஒரு ரூபா தான் இருக்குது. இது ஆட்டியில் ஏதோ உள்ளே உடஞ்சிருச்சு ஆட்டுக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. 2 கிரைண்ட் இருக்குது, 2 அப்பப்போ பாடுபடுத்துது. சரி மிக்சிலேயே அரைச்சி ஊற்றிடல அப்படின்ட்டு மிக்சிலேயே அரைச்சி ஊற்றி மாவு ஆட்டியாச்சு. அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு லெமன் சாப்பாடு தாளிச்சிட்டு போகலான்ட்டு பால் எடுத்து வந்து காய்ச்சி வச்சு சாமி போட்டு வச்சா ஒரு 2 நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தின்னூரை வந்து அழிக்கிறதுக்கு நல்லா இருக்குமில்ல, அதனால தீட்சித்து செல்லின்னு போய் தின்னூரை மட்டும் நல்லா கோடு கோடாக போட்டு கையில் நம்ம பார்த்தோம்னா அதுதான் முடியாதது, பார்க்காதப்ப இந்த வேலை செஞ்சிருது. நம்ம சாமி கும்பிட்டு போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். அவங்க அம்மா சாமி போட்டு வைக்க சொன்னது இவனுக்கு சாமி போட்டு வச்சுட்டு வந்தாங்க. ஒரு செவந்தி பூ தான் பூத்துருந்துச்சு. பக்கத்து வீட்டு அரளை செடியில் எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு வந்து தாளிச்சாச்சு, லெமன் சாப்பாடு. ஆத்தாக்கு இட்லி ஊற்றி வச்சு தேங்காய் சட்னி வச்சுட்டேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு செடியிருந்த வீட்டில் சாமி கும்பிட்டா தீட்சித்து கோபம் வந்துச்சு. வீட்டில் தீபம் பருத்திட்டு தீக்குச்சி கீழே ஓட்டேன். சூடாக இருக்கும்போது அதை எடுத்து செடியோட காலில் போடுறாங்க. அளவு அழுகிறாரு. கோபம் போயிட்டா சாமி போயிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்களாம் செப்பல் போடல, வேண்டான்னு சொன்னால் அவனை போட்டு தான் வருவேன்ட்டு போட்டு கேட்டுக்கு வெளியே போனது கோயிலுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கோயிலுக்கு போகிற நேரத்தில் பூசையே ஆகுதையாம்மா தெரிஞ்சுக்கிது. அப்போ நாங்கள் வெளியே போனது எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் திரும்பி வந்துட்டோம். கோயிலுக்கு போகலான்ட்டு ஆசையில் நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட கோயிலுக்கு போகலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் சாப்பிட்டு